எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். முதல் சட்டமன்ற தொகுதியாக கோவை மேட்டுப்பாளையத்திலே இந்த சுற்றுப்பயணம் தொடங்கியிருக்கின்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான இந்த சுற்றுப்பயணத்தில் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் நடந்து சென்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வருகின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று அவருக்கான வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள். கோவை மேட்டுப்பாளையத்திலே மக்கள் அதிகம் கூடக்கூடிய அந்த முக்கியமான கடைத்தெரு பகுதிகளில் சென்றடையக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் மட்டுமல்லாமல் அதிமுகவோடு சேர்ந்து பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் தங்களுடைய கட்சி கொடியோடு பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து அவருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சுற்றுப்பயணம் மேட்டுப்பாளையத்துடைய முக்கிய நகரங்கள் வழியாக செல்லுகின்றது. இவர் நடந்து செல்லுவதற்கு முன்பாகவே அதிமுகவினர் அதிமுக ஆட்சி காலத்தில் மேட்டுப்பாளையம் உட்பட மேற்கு மண்டலங்களில் செய்யப்பட்டிருந்த திட்டங்கள் தொடர்பாக ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு செய்தபடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தற்போதைய ஆட்சி காலத்தில் அதிமுகவின் திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இருப்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒலிபெருக்கி மூலமாக அதிமுகவினுடைய நிர்வாகிகள் முன்பக்கமாக அவர்கள் அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு பின்பாக பாதுகாப்பு காவலர்களோடு சேர்ந்து தற்பொழுது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளான KP முனுசாமி உள்ளிட்டவர்களும் உடன் செல்கின்றார்கள். அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் அதிமுக பொதுச் செயலாளருடன் சென்று மக்களை சந்தித்து அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் தங்களுடைய ஆதரவினை திரட்டி வருகின்றார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்பட உள்ள அந்த திட்டங்களுடைய நீட்சி என்ன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை கோவை மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி இருக்கின்றார். வணிக நிறுவனங்களுக்கு அருகில் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்து தன்னுடைய அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பணியினை அவர் தொடங்கி இருக்கின்றார். குறிப்பாக இந்த மேட்டுப்பாளையத்தில் இந்த தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் என்பது டெல்டா மாவட்டங்களை சென்றடையக்கூடிய விதமாக வரும் 23ஆம் தேதி வரை அதிமுக பொதுச் செயலாளர் செல்ல இருக்கின்றார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஏராளமானோர் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் திரண்டு வந்து அவருக்கான அந்த உடன் சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான இந்த சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமான ரோட் ஷோ முறையில் பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை திரட்டக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தனக்கென தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரை பேருந்து வடிவமைப்பு கொண்ட வாகனத்தில் சென்று பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே வாகனத்தின் மீது நின்றவாறு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்ற தகவலையும் அதிமுகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை விவசாயிகள் நெசவாளர்களை சந்தித்திருந்தார். மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் என்று போற்றப்படக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கியிருந்தார். அதிமுக மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் என்பது கூட்டணி கட்சியினரும் பங்கேற்கக்கூடிய வகையிலாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றிருக்கின்றார். அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியான பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் இந்த சுற்றுப்பயணத்திலே பங்கேற்பார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு மேட்டுப்பாளையத்து மக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஏராளமாக குவிந்திருக்கின்றார்கள். அதே நேரம் தொண்டர்கள் அனைவரும் பின்பக்கமாக வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை பார்க்க ஏதுவாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அவருக்கு பின்புறமாக அணிவகுத்து வர வேண்டுமே தவிர முன்பக்கமாக யாரும் செல்ல வேண்டாம், பொதுமக்கள் எளிதில் பார்க்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அதன்படி சாலை ஓரம் நிற்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என்று ஏராளமானவர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவினை அவர் கேட்டு வருகின்றார். அதிமுக இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் இருக்கின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திலே தேர்தல் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல், மே மாதங்களிலே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சியை இழந்திருந்த அதிமுக 26 மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முனைப்புடன் தற்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். பாஜக தொண்டர்களும் அவரை கட்சி கொடிகளுடன் வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட் ஷோவில் மத்திய அமைச்சர் எல் முருகனும் பங்கேற்றிருக்கிறார். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த காட்சிகளை விவரிங்க.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் பெயரிலான இந்த சுற்றுப்பயணம் என்பது 2 விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இந்த தேர்தல் பரப்புரை வாகனத்திலே பொதுமக்கள் அதிகம் கூடியிருக்கக்கூடிய இடங்களில் வாகனத்தின் மீது நின்றவாறு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது. மற்றொன்று, அங்காங்கு நடந்து சென்று தற்பொழுது கோவை மேட்டுப்பாளையத்தினுடைய கடைத்தெரு பகுதியிலே நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்ததை போன்று ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நடந்து செல்லக்கூடிய விதமாகவும் இந்த ரோட் ஷோ முறையிலான தேர்தல் பரப்புரையை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இன்று தொடங்கி இருக்கின்றது. அடுத்தடுத்து முக்கியமான அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும், அதாவது அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகள் வழியாக இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகின்றார்கள். டெல்டா மாவட்டங்களில் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நிறைவடைய இருக்கின்றது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் சென்றடையக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணம் அடுத்தடுத்து இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுகவினருடைய இணை சின்னத்தை எடுத்து கூறக்கூடிய விதமாக பச்சை நிறத்தாலான பேருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வருகிற பொதுமக்களை, வாக்காளர்களை சந்தித்து அவர் அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவு திரட்டக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை சந்தித்து தற்பொழுது அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த மூத்த நிர்வாகிகள் வாக்குகளை சேகரித்து வருகின்றார்கள். ஏற்கனவே இன்று காலை விவசாயிகளை, நெசவாளர்களை சந்தித்து பேசியிருந்த பொழுது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் திமுக வழங்கியிருந்த வாக்குறுதிகளில் எவற்றையும் நிறைவேற்றவில்லை என்பது குறித்தும் அவர் எடுத்து கூறக்கூடிய விதமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை வடிவமைத்திருந்தார்கள். எனவே இப்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக எந்த மாதிரியான வாக்குறுதிகளை வழங்கப் போகின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாகவும் இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் என்ற தகவலை அதிமுகவினர் கூறியிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த தேர்தல் முடியும் பொழுது அதிமுகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தமிழக மக்கள் வாக்காளர்களை கொண்டு வருவோம் என்கின்ற அறிவிப்பினை நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அதற்கு ஏற்ற முறையில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக தன்னுடைய உறுதிகள் இருக்கும் என்ற தகவலையும் கூறியிருந்தால், கோவை மேட்டுப்பாளையத்தில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலே இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கின்றது. பொதுமக்கள் அவரை சந்திக்கும் பொழுது கையெழுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பொதுமக்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அவர்களுக்கு வணக்கம் கூறி இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த சுற்றுப்பயணங்கள் இருக்கின்றன. தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட தொகுதிகளில் நிறைவடையக்கூடிய விதமாக இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் ரோட் ஷோ முறையிலே நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருக்கு முன்பாக அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பல்வேறு வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக தங்களுடைய அறிவிப்பை சொல்லியபடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.